5 கொடுத்தா 10, 10 கொடுத்தா 20 என்று பண இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் யார், அவர்கள் சிக்கியது எப்படி, இப்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் பகுதியில் பண இரட்டிப்பு மோசடி நடப்பதாக ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் சாகுல் ஹமீத் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் வெளி நுழைவு வாயில் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் 2 பேர் சுற்றித் திரிந்ததை பார்த்த போலீசார் இருவரையும் பிடித்து விசாரித்தனர். அவர்களில் ஒருவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் ஆஷிக், மற்றவர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் சண்முகவேல் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது அதில் 48,500 ரூபாய் ரொக்கப்பணமும் ரூபாய் தாள்கள் போல் கட்டிங் செய்யப்பட்ட பேப்பர்கள் 20 கட்டுகளும் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து இருவரையும் விசாரித்த போது அவர்கள் பண இரட்டிப்பு மோசடியில் ஈடுபடுபவர்கள் என்பதும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி மேலும் கீழும் அசல் 500 ரூபாய் நோட்டுகளை வைத்துவிட்டு இடையில் வெறும் தாள்களை வைத்து கொடுக்கும் மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஆஷிக் மற்றும் சண்முகவேலை கைது செய்த ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் அவர்களை சிஎம்பிடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிஎம்பிடி போலீசார் 2 பேரையும் கைது செய்து யாரையெல்லாம் இவர்கள் மோசடி செய்து ஏமாற்றியுள்ளார்கள், எத்தனை வழக்குகள் இவர்கள் மீது உள்ளது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.